அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் சொல்லப்போகும் கதை நன்றியை மறந்த வஞ்சக மனிதன். வேலை கிடைக்காத ஒரு ஏழை ஒருவன் தன் குடும்பத்தினர் வறுமையில் பட்டினி கிடப்பதைக் கண்டு மனவேதனையுடன் வெளியூர் புறப்பட்டான். வெளியூர் சென்றவது வேலை தேடி குடும்பத்தை காப்பாற்றலாமே என கருத்தில் கால்நடையாக கிளம்பினான். வழியில் ஒரு காடு. பசி களைப்பினாலும் தாகத்தினாலும் அவதிப்பட்ட அவன் ஒரு பாழடைந்த கிணற்றைக் கண்டதும் அதில் இறங்கியாவது நீர் அருந்தலாம் என எட்டிப் பார்த்தான். உள்ளே ஏற்கனவே ஒரு வேரைப் பிடித்தவாறு ஒரு மனிதனும், இன்னொரு செடியில் ஒரு பாம்பும், ஓர் இடுக்கில் குரங்கு ஒன்றும், ஓர் இடிந்த இடத்தில் ஒரு புலியும் மேலே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தன. ஏழை மனிதனைக் கண்ட புலி, "நண்பனே, என்னைக் கை தூக்கிவிடு, உனக்கு என்றென்றும் நன்றி காட்டுவேன்" என்றது. "பிற உயிரை அடித்துக் கொல்லும் குணமுடையவன் நீ. உன்னைக் காப்பாற்றினால் எனக்கு ஆபத்து வராது என்பதற்கு என்ன நிச்சயம்" என்றான் ஏழை. கொலைகாரன், குடிகாரன், நாஸ்திகன், சதிகாரன் இவர்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் கூறியிருக்கும் சாஸ்திரம், செய் நன்றி கொன்றவனுக்கு பிராயச்சித்தமே இல்லை என்றல்லவா கூறியிருக்கிறது. எனவே நான் சத்தியமாக உனக்கு எந்தத் தீங்கும் செய்ய மாட்டேன் என்றது புலி. ஏழை சிறிது யோசித்துவிட்டு புலியை வெளியே தூக்கிவிட்டான். அடுத்து குரங்கு இரக்கத்தோடு வேண்டிக் கொண்டது. அதையும் வெளியே தூக்கி விட்டான். அடுத்து பாம்பு ஏழையைப் பார்த்து, "நண்பா, என்னையும் காப்பாற்று" என்றது. "படைகளே உன்னைக் கண்டால் நடுங்கும். பார்த்தாலே என் உடல் நடுங்குகிறது. உன்னை நம்பி நான் எப்படி காப்பாற்றுவது" என்றான் ஏழை. "நண்பா, எங்களிடம் ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. நாங்கள் கடித்துத்தான் சாக வேண்டும் என்று விதியிருப்பவர்களை மட்டும் கடிப்போம். உன்னைப் பொறுத்தவரை அப்படி ஒரு விதி இருப்பதாகத் தெரியவில்லை. அதனால் உன்னை நான் கடிக்க மாட்டேன். இது சத்தியம்" என்றது பாம்பு. ஏழை பாம்பையும் காப்பாற்றி வெளியே எடுத்துவிட்டான். அடுத்தபடியாக கிணற்றினுள் இருந்த மனிதன், "நண்பா, நானும் உன்னைப்போல் ஒரு மனிதன். கொடிய மிருகத்தையும் குரங்கையும் நஞ்சுள்ள பாம்பையும் காப்பாற்றிய நீ என்னையும் காப்பாற்று" என்றான். "நண்பா, நீயும் ஒரு மனிதன் என்றாலும் இன்னொரு மனிதனை எந்தச் சந்தர்ப்பத்திலும் நம்பாதே. என்னைக் காப்பாற்றியதற்காக என் குகைக்கு ஒருமுறை வா. என் நன்றிக் கடனைச் செலுத்துகிறேன்" என்று கூறிவிட்டு விடை பெற்றுச் சென்றது புலி. "நண்பா, எங்கள் இனத்திலிருந்துதான் உங்கள் மனித இனம் உருவானது என்னவே உண்மை. ஆனால் மனித இனத்தவர் குணத்தை எடை போட முடியாது. இந்த மனிதனை நீ காப்பாற்றுவதால் எனக்கு நன்மை கிடைக்கப் போவதில்லை. எனது இருப்பிடத்திற்கு வா. இந்த புலிகுகை அருகிலுள்ள மரத்தில்தான் குடியிருக்கிறேன்" எனக் கூறி விடை பெற்றுச் சென்றது குரங்கு. நாங்கள் மனிதனின் வாடை அடித்தாலும் சரி, காலடி சத்தம் கேட்டாலும் சரி, உடனடியாக அந்த இடத்தை விட்டு விரைந்து மறைந்து விடுவோம். ஏன் தெரியுமா? எங்களால் மனிதருக்கு ஏற்படும் ஆபத்தை விட மனிதரால் எங்களுக்கு ஏற்படும் ஆபத்தே அதிகம். இந்த மனிதனைக் காப்பாற்றாதே. உனக்கு எப்போதாவது என் உதவி தேவைப்பட்டால் என்னிடம் வா" என்று கூறி விடை பெற்றுச் சென்றது பாம்பு. கிணற்றுக்குள் இருந்த அந்த மனிதன் மீண்டும், "நண்பா, உன்னைப்போல் நானும் ஒரு மனிதன். ஆபத்தில் உதவாதவன் பாவத்தைச் சுமப்பான் என்ற மூடுரையை மறந்துவிடாதே" என்று கெஞ்சினான். ஏழை அவனைக் காப்பாற்றிக் கரையேற்றி விட்டான். கரையேறிய மனிதன் தனது வீட்டு முகவரியைக் கூறி, "ஒரு முறை என் வீட்டுக்கு வந்துவிட்டுப் போ" எனக் கூறிவிட்டு விடை பெற்றுச் சென்றான். எல்லாரும் விடை பெற்றுச் சென்ற பிறகுதான் ஏழைக்கு தன் நிலை ஞாபகத்திற்கு வந்தது. பசி வேறு அதிகமானது. மெதுவாக குரங்கு கூறிய அருவியின் அருகே சென்றான். அவனைக் கண்ட குரங்கு மகிழ்ச்சியோடு வரவேற்றியது. கனி வகைகளைத் தந்து அவன் பசியைப் போக்கிவிட்டு புலியின் குகை இருக்கும் இடத்திற்கு அவனை அழைத்துச் சென்றது. புலி ஏழைக்கு சிறப்பான வரவேற்பளித்து உபசரித்தது. தன் குகையில் வைத்திருந்த தங்க நகைகள் சிலவற்றைப் பரிசாகத் தந்தது. ஏழை புலியிடமும் குரங்கிடமும்
விடை பெற்று தங்க நகைகளுடன் புறப்பட்டான். அடுத்து அந்த மனிதனை சந்திக்க நகரத்திற்கு வந்தான் ஏழை. ஏழையை கண்ட அந்த மனிதன் நன்கு உபசரித்து விருந்து வைத்தான். ஏழை அவனிடம் தன்னிடமிருந்த நகைகளை காட்டி அவைகளை விற்று தரும்படி கேட்டான். நகைகளை கண்டதும் அந்த மனிதன் திகைத்தான். காரணம், அத்தனை நகையும் அந்த நாட்டு அரசனின் மகனுடையவை. அந்த நாட்டு அரசனின் மகன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாடச் சென்றபோது காணாமல் போய் விட்டிருந்தன. ஏழையிடம் அந்த நகையை கண்டவுடன், அரசகுமாரனை இவனை கொன்று நகைகளை எடுத்து கொண்டிருக்க வேண்டும். அரசனிடம் இவனை காட்டிக் கொடுத்தால் பரிசும் பாராட்டும் கிடைக்கும் என முடிவு செய்து ஏழையை தன் வீட்டில் அமரச் செய்துவிட்டு நகைகளுக்கு விலைமதிப்பு போட்டு வருவதாக கூறி வெளியில் சென்றான். நேராக அரண்மனைக்கு சென்று நகைகளை அரசனிடம் காட்டி விபரம் கூறினான். அவை அரசகுமாரன் அணிந்திருந்த நகைகள் தான் என்பதை அறிந்த அரசன், அந்த மனிதனின் வீட்டிலிருக்கும் ஏழைதான் அரசகுமாரனை கொன்று நகைகளை எடுத்திருக்க வேண்டும் என நினைத்தான். ஏழையை பிடித்து சிறையில் அடையுங்கள், நாளை காலையில் சிரச்சேதம் செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான். காவலர் ஏழையை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். தன் நிலை இப்படி ஆகிவிட்டதே என வருந்திய ஏழை, புலியும் குரங்கும் நன்றியோடு நடந்து கொண்டதையும், மனிதன் மட்டும் மனம் மாறி தன்னை காட்டிக் கொடுத்ததையும், அதனால் காலையில் தன் ஆயுள் முடியப் போவதையும் நினைத்து வருந்தினான். இனி நம்மை எவர் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைத்தபோது தான் காப்பாற்றிய பாம்பின் நினைவு வந்தது. உடனே பாம்பை நினைத்தான். என்ன ஆச்சரியம்! தற்செயலாக பாம்பு அந்த பக்கமாக ஊர்ந்து வந்தது. அந்த மனிதன் தனக்கு செய்த துரோகத்தையும் தனக்கு வந்துள்ள ஆபத்தையும் கூறினான். அந்த ஏழை, நண்பா, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நான் இப்போது அரண்மனைக்குள் சென்று அரசகுமாரியை கடித்து விடுகிறேன். அவள் உடலில் என்னால் செலுத்தப்படும் நஞ்சை இறக்கி அரசகுமாரியை எவரும் பிழைக்க வைக்க முடியாது. இங்கே சிறையிலும் கூட இதே பேச்சாக இருக்கும். இதை கேள்விப்பட்டது போல் நீ விசாரித்து நீ அரசகுமாரியை காப்பாற்றுவதாக சொல்லி அரண்மனைக்கு போய் சில செய்கைகளை செய். அங்கேயே மறைந்திருக்கும் நான் வந்து நஞ்சை உறிஞ்சி எடுத்து அரசகுமாரியை காப்பாற்றி விடுகிறேன் என்று கூறிவிட்டு பாம்பு மறைந்தது. அதன்படியே அரண்மனையில் போய் அரசகுமாரியை பாம்பு கடித்ததும் நாட்டையே ஒரு கலக்கு கலக்கியது. மிக முக்கிய வைத்தியர்கள் அரண்மனைக்கு வந்தார்கள். அரசகுமாரியின் உடலிலிருந்து நஞ்சை இறக்க முடியவில்லை. நேரம் செல்ல செல்ல அரசகுமாரியின் உடல் நீளம் பாய ஆரம்பித்தது. சிறையில் இருந்த ஏழை தன்னால் அரசகுமாரியை காப்பாற்ற முடியும் என்றான் காவலர்களிடம். அரசருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் விடுதலை செய்யப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அரசகுமாரியின் அருகே சென்ற ஏழை சிறிது நேரம் கண்களை மூடி பாம்பை நினைத்து சில செய்கைகளை செய்தான். அங்கு ஓரிடத்தில் மறைவாக பதுங்கியிருந்த பாம்பு வந்தது. அரசகுமாரியின் காலில் உள்ள கடிவாயில் தன் வாயை வைத்து நஞ்சு முழுவதையும் உறிஞ்சி எடுத்தது. சிறிது நேரத்தில் அரசகுமாரி உயிர் பிழைத்து எழுந்தாள். பாம்பு மறைந்தது. அரசர் மிக மகிழ்ந்து அந்த ஏழையின் செய்கையால்தான் தன் மகள் பிழைத்ததாக கருதி அவனை விடுதலை செய்தார். தாராளமாக பொன்னையும் மணியையும் வாரி வழங்கினார். அரசரிடமிருந்து தான் பெற்ற சிறப்புகளோடு தனது ஊரை நோக்கி பயணமானான் ஏழை. நன்றி, வணக்கம்.